ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் இப்போ ஆன்லைன் மூலமாக தாங்க நிறைய பொருட்களை வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா. அதுலேயும் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னா சொமேட்டோ, ஸ்விக்கி அப்படிங்கிற ஆப் தாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அது மூலியமாட்டு நம்ம அதிகமாக வாங்குற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வாங்குறோம் இல்லைங்களா. நிறைய பேர் ஃபுட்டு வாங்குறதுக்காக தான் இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ அது நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் வசதி அவங்க நமக்கு தராங்க இல்லைங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எல்லா நிறுவனங்களுக்கும் சரி, ஒர்க்கர்ஸ்க்கும் சரி, அவங்க தனியாட்டு சங்கம் ஒன்று வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற, அதாவது ஆன்லைன் டெலிவரி சேவையில் ஈடுபடுற இந்த எம்ப்ளாயிஸ்க்குன்னு தனியாட்டு இது வரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புதுசாட்டு நலவாரியம் அமைச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள இணையவழி சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஓலா, உபர், ரேப்பிடோ அப்படின்ட்டு நிறைய வாடகை கார், பைக் டாக்ஸி அப்படின்ட்டுலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ, ஜெப்டோ அப்படிங்கிற நிறுவனங்கள் நமக்கு கிராசரிஸ் கொடுக்குறாங்க, ஃபுட்டுலாம் டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் கூட நமக்கு கிராசரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட நம்ம இன்னும் நமக்கு தேவையான பொருட்களை அது மூலயமா கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா ஆன்லைன் மூலமாக தாங்க நடக்குது. ஸோ இதுக்குன்னு அவங்க கம்பெனியில் நிறைய டெலிவரி ஏஜென்ட்ஸை அவங்க நியமிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டோன்னா பார்ட் டைமாகவும் இருப்பாங்க, நிறைய பேர் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்லி யாரெல்லாம் பார்த்தோன்னா மெஜாரிட்டி இளைஞர்கள் தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க எப்படிப்பட்ட மழையிலையும் வெயிலையும் தங்களோட உயிரை பணையம் வச்சு நமக்கு தேவையான பொருட்களை அந்த டைமில் நமக்கு கரெக்டாக கொண்டு வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஜாபோட க்ரைட்டீரியா பார்த்துக்கிட்டோன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் ஜாபை விட்டு அவங்கள விலக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்கான சுச்சுவேஷன்லேயும் அவங்க நமக்கு தேவையான பொருட்களை கரெக்டான டைமில் நமக்கு கொண்டு தராங்க இல்லைங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட சார்பில் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இணைய செயலிகள் வாயிலாக வழங்கப்படும் வாடகை வாகன சேவைகள், உணவு, மளிகை உள்ளிட்ட அனைத்து டெலிவரி சேவைகளில் பணியாற்றக்கூடிய அமைப்பு சாரா கிக் தொழிலாளர்களை பாதுகாக்கிற வகையில் அவங்களுக்குன்னு தனியாட்டு ஒரு நலவாரியத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்கிறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்காக அவங்க ஒரு ஜியோவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்ன அரசாணையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலாளர்களோட நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட தமிழ்நாடு அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாட்டு தமிழ்நாட்டில் உணவு விநியோகம், மின் வர்த்தக நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுற மளிகை உள்ளிட்ட அனைத்து வகை வணிக பொருட்களின் விநியோகங்கள், கூடவே இணைய செயலி வழியாக வழங்கப்படும் வாடகை வாகன சேவைகள் மற்றும் இதர சேவைகள் தற்போது இணைய வழி கிக் முறையில் மேற்கொள்ளப்படுறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாடு ஃபுல்லா இணைய வழி உணவு விநியோகம் உள்ளிட்ட சேவை பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்பு சாரா கிக் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கிற வகையில் அவங்களுக்குன்னு தனியாட்டு நலவாரியத்தை அமைக்க போறதாட்டு நம்ம தமிழ்நாடு முதல்வர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அமைப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களின் நலவாரியம் அப்படின்ட்டு பேர்ல அந்த புதிய நலவாரியத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடங்கி வச்சிருக்கிறதாட்டு அவங்க அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அமைப்பு மூலியமாட்டு இணையவழி சேவையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள கோரிக்கைகளை தானாவே முன்வைக்கலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம தங்களுக்குள் உள்ள குறைநிறைகளை ஈஸியா தெரிவிச்சு அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இந்த நலவாரியத்துல அவங்களுக்கான உறுப்பினரை பதிவு செஞ்சுக்கணும். அதாவது அவங்களோட பேரை உறுப்பினராட்டு அந்த அமைப்பில் பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பதிவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கான கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா. காரணமுள்ள கோரிக்கையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாட்டு, அதாவது இந்த நலவாரியம் மூலியமாட்டு அவங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளும் கிடைக்க போகிறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.